வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 26ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்ஸோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சூப்பராக நிறையா தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கு நடப்பு செய்திகள், கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு எல்லாமே ரொம்ப முயற்சி பண்ணி உங்களுக்காகவே தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களே ஒரு நோட்டு போட்டு சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்முடைய முயற்சிகள் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஈஸியாக உங்களுக்கு எப்போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்முடைய உழைப்புகள் என்றைக்குமே வீண் போகாது. நிறைய போட்டித் தேர்வுகளை நம்முடைய நோட்ஸ்லேருந்து நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் வெற்றி பெறலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 26ஆம் தேதிக்குரியது. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பாருங்கள், உள்ளடக்கம். சரியா? ஃபஸ்ட்டு டிசம்பர் 26 அதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுனாமி நினைவு தினம். சரியா? டிசம்பர் 26ஆம் தேதி. அடுத்து இடியாப்பம்னு ஒரு விளம்பரம் ஒன்று வந்துட்டு இருக்கு பார்த்துறீங்களா? சரிங்களா? நல்ல மீம்ஸ்லாம் வரும். அந்த இடியாப்பம் விற்போருக்கும் உரிமம் கட்டாயம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு திட்டம் டாப்ஸ் மற்றும் கேலோ இந்தியா அப்படிங்கிற விளையாட்டுத்துறைக்கான முக்கியமான திட்டங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தேசிய தலைவர்களுக்கான நினைவிடம் மற்றும் தாமரை வடிவ அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அது பார்க்க போகிறோம். முக்கியமாக மத்திய அரசின் திட்டங்களை இன்றைக்கி சூப்பராக சில விஷயங்களை பார்க்க போகிறோம். சரியா? சாலிடாக இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மறக்கக்கூடாது. இது தவிர இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகளை ஆரம்பிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பாயிண்ட் டிசம்பர் 26 முக்கிய தினங்களில், ஓகேவா? முக்கிய தினங்களில் சுனாமி நினைவு தினம். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் கடலுக்கு அடியில் 9.3 ரிக்டர் என்ற ஸ்கேலில், ஓகேவா, அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவானது. இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய இந்த ஆழி பேராலைகள் உருவானது. அதுக்கு தான் என்ன பேர்? சுனாமி. ஓகேவா? அறிவியல் சமூகத்தில் இது சுமத்ரா அந்தமான் பூகம்பம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடலுக்கு அடியில் பர்மா தட்டுக்கும் இந்திய தட்டுக்கும் இடையிலான ஒரு பிளவு காரணமாக இது ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ டிசம்பர் 26, 2004 அன்று இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில், ஓகேவா, கடலுக்கு அடியில் பூகம்பம் ஏற்பட்டது அப்படின்னா பூமி இரண்டாக பிரிஞ்சது அப்படின்னா அந்த கேப்புக்குள்ளே கடல் நீர் உள்ள போயிடும். சரிங்களா? பூமி ரெண்டு பகுதியில் ஒன்றாக இணையும் போது உள்ளே இருக்கிற தண்ணீர் அதிவேகத்தில் ஒரு ஃபோர்ஸாக மேலே வரும்போது தான் அது எதாக உருவாகிறதுமா? மிகப்பெரிய அந்த ஒரு கடல் அலைகளாக உருவாகி சுனாமியாக உருவானது. எப்போ? டிசம்பர் 26, 2004. இந்த சுனாமியின் காரணமாக 14 நாடுகளில் 2,27,000 பேர், கிட்டத்தட்ட 2,30,000 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதில் அதிகளவு உயிரிழந்தது இந்தோனேஷியா, 2ஆம் இடத்துல இலங்கை, 3ஆம் இடத்துல இந்தியா. இந்தியாவில் கிட்டத்தட்ட 12,405. இதெல்லாம் அஃபிஷியல் ரெக்கார்டில் சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? மறக்காதீங்க. சுனாமி நினைவு தினம் டிசம்பர் 26. ஓகேவா? அதே மாதிரி சுனாமி அப்படிங்கிறது சுனாமி டிசம்பர் மாதம் பெரும்பாலும் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நவம்பர் 5ஆம் தேதியில் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுமைக்கும், சரிங்களா, சுனாமி விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்போ சுனாமி அவேர்னஸ் டே அப்படின்னா நவம்பர் 5, சுனாமி சரி அனிவர்சரி நினைவு தினம் அப்படின்னு கேட்டால் டிசம்பர் 26 மறக்கக்கூடாது. சரியாம்மா? அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு, சரியா, இந்தியாவில் சுனாமியை, ஓகேவா, முன்கூட்டியே கண்டுபிடித்து எச்சரிக்கை விடுவிக்கும் ஒரு மையம் ஹைதராபாத்தில் உருவாக்கப்பட்டது 2007. சரியா? இந்தியன் சுனாமி ஏர்லி வார்னிங் சென்டர் சொல்லுவாங்க. அமைந்துள்ள இடம் ஹைதராபாத், மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி சுனாமி என்பது ஒரு பேரிடர். அந்த பேரிடர் வந்துச்சுன்னா அப்படின்னா மக்களுக்கு உதவுவதற்காகவே NDRF அப்படிங்கிற அமைப்பு 2005 சட்டமாக உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்டது 2006. சரியா? தேசிய பேரிடர் மீட்பு படைன்னு சொல்லுவாங்க. சரியாம்மா? மறக்காதீங்க. டிசம்பர் 26 சுனாமி, நவம்பர் 4 சுனாமி விழிப்புணர்வு தினம், NDRF சட்டம் 2005, NDRF அமைப்பு உருவாக்கப்பட்டது 2006. இந்தியாவில் சுனாமி முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு மையம் ஹைதராபாத்தில் 2007. மறக்காதீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ முக்கியம். அடுத்தபடியாக இடியாப்பம் விற்போருக்கும், சரியா, இடியாப்பம் அப்படின்னு ஒரு நிறைய பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த இடியாப்பம் பிடிக்கிறவங்க விற்பறக்குள்ள பிடிச்சி ஒழுங்காக விற்றுட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உரிமம், ஓகேவா, ஒன்று கட்டாயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்கள். குடியிருப்பு பகுதிகளில் வாகனங்களில் இடியாப்பம் விற்பனை செய்வோருக்கும் இந்திய உணவு பாதுகாப்பு உரிமம் கட்டாயம் என உணவு பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது ஏன் அப்படின்னா நம்ம இடியாப்பம் அப்படிங்கிறது டெய்லி, சரியா, காலையில் ஈவினிங் சொல்லி பயங்கர சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப தரமானதா, இந்தியர்களின் அந்த உடல் நலத்திற்கு உகந்ததா, அதுக்காக தான் இந்த உரிமம் கட்டாயம் சொல்லியிருக்கிறாங்க.
விற்று கொள்முதல் என்னன்னு சொல்லி பாருங்கள், யார் தான் அந்த லைசன்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விற்று கொள்முதல், அதாவது டேன் ஓவர்னு சொல்லுவாங்களே, அந்த டேன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு ரூபாய் 12 லட்சத்திற்கு அதிகமாக இருந்தால் ரூபாய் 3000 கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த 12 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் ஆண்டிற்கு ரூபாய் 100 கட்டணமாக செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்குறாங்க. FOSCOS ஃபாஸ்காஸ், ஓகேவா? அதோட மீனிங் பாருங்கள், ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ஃபுட் சேஃப்டி கம்ப்ளையன்ஸ் சிஸ்டம் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். சரியா? இதில் தான் போய் நம்ம பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா, மறந்துடக்கூடாது. FOSCOS, ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்தியர்களில் பயன்படுத்தக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் தரமானதா, அதை கண்காணிக்கும் தலைமை அமைப்பின் பெயர் FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த FSSAI அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 2008. இந்தியாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து டாப்ஸ் திட்டம். இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு 2 முக்கியமான திட்டம் இருக்குது. அதில் ஒரு திட்டம் டாப்ஸ் திட்டம். சரி, டாப்ஸ் அப்படின்னா ஒரு விரிவாக்கம் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். சரியா? ஒலிம்பிக் மேடையில் இந்தியர்களை ஏற்ற வேண்டும். சரிங்களா? அதுதான் இந்த திட்டத்தோட இலக்கு, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். தொடங்கப்பட்ட வருஷம் 2014. அதாவது 2016 பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோவில் அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அடுத்து 2020ஆம் ஆண்டிற்கான இந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி 2021ஆம் ஆண்டு ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோவில் நடைபெற்றது. இந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளையும் இந்தியர்கள் நிறையா பதக்கங்களை குவிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த திட்டம் 2014 தொடங்கியிருக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. ஓகே, அந்த வாஜ்பாய் அவர்கள் அவருடைய காலத்திற்கு பிறகு. சரி, ஓகே, யார் சார்பில் இது தொடங்கியிருக்காங்க பாருங்கள். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால் தொடங்கப்பட்டதா இந்த திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் ஒலிம்பிக் போட்டிகளில் யாரெல்லாம் பதக்கம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குதோ, ஓகேவா, அப்படிப்பட்ட திறமையான அந்த இளைஞர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான நிதி உதவி, ஓகேவா, தேவையான பயிற்சிகள், இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான அனுபவங்கள், இது எல்லாமே கொடுப்பாங்க. அவங்கள காயங்கள் படாமல் அவங்கள பத்திரமா பாதுகாத்துப்பாங்க. ஒருவேளை இன்ஜுரி மாதிரி ஏற்படுச்சுன்னா உயர்தர சிகிச்சை வழங்கி அவங்கள சேஃபாக பார்த்துப்பாங்க. இதுக்கு என்ன திட்டம்? டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் 2014, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த திட்டத்தில் இன்னொரு அப்டேட் என்னன்னு சொல்லி பாருங்கள். 2020ஆம் ஆண்டில் ஜூனியர் டாப் திட்டம் தொடங்கப்பட்டது. இது எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சொல்லி பாருங்க, 10 முதல் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை இப்போவே கண்டுபிடிச்சி. சரிங்களா? 2028ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த நகரில் தான் ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. அதில் இந்தியர்களை வெற்றியாளர்களை உருவாக்க வேண்டும், பதக்கங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். அதுக்காக தான் ஜூனியர் டாப்ஸ் திட்டம் எப்போ தொடங்கியிருக்கிறாங்க? 2020 தொடங்கியிருக்கிறாங்க. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டி. கவனமாக இருங்க. சரியாம்மா? அதே மாதிரி கேலோ இந்தியா திட்டம். இந்த டாப் திட்டம் அப்படின்னா ஒலிம்பிக் போட்டி தான் ஞாபகம் வர வேண்டும். இந்த கேலோ இந்தியா திட்டம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒட்டுமொத்த விளையாட்டை சரிங்களா மேம்படுத்துவதற்காக இந்திய அரசினால் தொடங்கப்பட்ட திட்டம் கேலோ இந்தியா திட்டம். 2017-18 இந்த திட்டம் இந்திய அரசினால் தொடங்கப்பட்டது. நோக்கம் இந்தியாவை ஒரு விளையாட்டு நாடாக மாற்ற வேண்டும். சரியா? அடிமட்ட அளவில் விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துதல். எல்லா விளையாட்டுலையும் சூப்பராக இந்தியா இருக்கணும். சரிங்களா? கபடி, கிரிக்கெட்டு, டென்னிஸ், ஹாக்கி எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொதுவான திட்டமாக தொடங்கப்பட்டது தான் கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா? டு டெவலப் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. சரியா? டாப்ஸ் அப்படின்னா எதுக்கு? டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம், மறந்துடக்கூடாது. விளையாட்டு வீரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த ஒரு தளத்தினை வழங்குதல், விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சரிங்களா பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள், சரியா, யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுகள், குளிர்கால விளையாட்டுகள், இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ரொம்ப முக்கியமான டாப்ஸ் திட்டம் கேலோ இந்தியா திட்டம். அடுத்தபடியாக செய்தியில் வந்த இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, தேசிய தலைவர்கள் நினைவிடம் மற்றும் தாமரை வடிவ அருங்காட்சியகம். சரியா? டிசம்பர் 25 முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள். இந்தியாவில் தேசிய நல்லாட்சி தினம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த டிசம்பர் 25 வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இது திறக்கப்பட்டது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசின் தலைநகரமான லக்னோவில் திறக்கப்பட்டது. சரிங்களா? சரி, இந்த நினைவிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய 3 தலைவர்களின் சிலைகள் திறக்கப்பட்டது. யாரெல்லாம் சொல்லி பாருங்க. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். சரிங்களா? வாஜ்பாய் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? கார்கில் போர், சரியா, 2வது இந்திய அணுகுண்டு பரிசோதனை ஆபரேஷன் சக்தி, ஓகேவா,
இப்படி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தங்க நாற்கர சாலை திட்டம், இப்படி நிறைய திட்டங்களை சூப்பராக செயல்படுத்திய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அடுத்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா, இவங்களை பற்றி பின்னாடி கூடுதல் செய்திகளை நோட்ஸாக கொடுத்துருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த 3 நபர்களுக்கும் 65 அடி உயர பிரம்மாண்ட வெண்கல சிலை திறக்கப்பட்டுள்ளது. எங்கே? லக்னோவில். ஓகேவா? ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 நபர்கள் வாஜ்பாய் அவர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஷார்ட்ஸில், வீடியோலாம். அதில் பார்க்காத 2 நபர்கள், ஒருத்தங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி. சரியா? ஷியாம் பிரசாத் முகர்ஜி புகழ்பெற்ற இந்திய வழக்கறிஞர், கல்வியாளர், அரசியல்வாதி. சரியா? அரசியல்வாதி. இவர் தான் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர். தற்போது பிஜேபியாக உருவாகி இருக்கிற பாரதிய ஜனசங்கத்தின் ஃபவுண்டர் தான் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, மறக்கக்கூடாது. சரிங்களா? இன்னொரு சிறப்பு, சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சர். சரியா? சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றியவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, காங்கிரஸ் கட்சியில். ஓகேவா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஓகேவா? அதே மாதிரி மத்திய அரசானது பிப்ரவரி 21, 2016 அன்று ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்தின் பெயர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன். சரியா? ரூர்பன் மிஷன், கிராமப்புற வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது 2021. பிப்ரவரி 21, 2016, மறக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இவருடைய பேரில், ஷியாமா பிரசாத் அவர்கள் பேரில் மத்திய அரசானது ஒரு துறைமுகத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த துறைமுகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. ஓகேவா? ஜவஹர்லால் நேருவின் அமைச்சரவையில் இருந்து விலகி ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அதுக்கப்புறமா ஜம்மு காஷ்மீரில் நுழைவு சீட்டு இல்லாமல், ஓகேவா, நுழைய முயன்ற போது 1953 அன்று மர்மமான சூழ்நிலையில் ஒரு சிறையில் இறந்திருப்பார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி. ஓகேவா? மறக்காதீங்கம்மா, ரொம்ப முக்கியமான நபர். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான ஒரு தலைவர் பற்றி பார்க்கலாம். யாருன்னு சொல்லி பாருங்கள். தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா, ஒரு ஸ்கீம். ஓகேவா? அதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், சிலைகள் திறக்கப்பட்டதெல்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த வயசில் தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இன்றைய தினத்தில் நிறைய மத்திய அரசின் திட்டங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ரொம்ப முக்கியமான திட்டம் தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா, ஷார்ட்டா டிடி. ஓகேவா? DDY வரணுமா? தீன் தயாள் உபாத்யாயா. சரி, கரெக்டு தான். DDUGKY. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 25, 2014. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சூப்பரான ஒரு நோட்ஸ் இது. கிராமப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள, சரியா, 15 முதல் 35 வயதுடைய இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். எத்தனை வயசு? 15 to 35 இயர்ஸ் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு அவங்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா தொடங்கியிருக்கிறாங்க. இது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் ஒரு பகுதியாகும். சரியா? நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இது தொடங்கியிருக்கிறாங்க. எப்போ? 2014, மறந்துடாதீங்க. சரியாம்மா? அதே தீன் தயாள் பேரில் இன்னொரு முக்கியமான திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா, கவனமாக இருந்துக்கோங்க. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, ஷார்ட்டா DAY. அங்கே DDU பார்த்தோம். சரியா? இங்கே பார்க்குறது DAY, டே அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? DANULM என்பது U ஃபார் அர்பன், நகர்ப்புறத்தை குறிக்கும். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் என்பதை மறுபெயரிட்டு செப்டம்பர் 24, 2013 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. மேலும் இது கிராமப்புற திட்டமான, சரியா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டு நவம்பர் 2015 அதிகாரப்பூர்வமாக DANRLM என பெயரிடப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக மறுபெயரிடப்பட்ட வருஷம் 2015, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. சரியாமா? இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழைகளின் வறுமையை போக்கி வாழ்வாதாரங்களை மேம்படுத்துதல். அதில் முக்கியத்துவம் வழங்கப்படுகிற பகுதி நகர்ப்புறம். கவனமாக இருந்துக்கும். சரியாம்மா? அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் தீன் தயாள் பேர்லையே சூப்பரான ஒரு ஸ்கீம் பாருங்க. பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா தேசிய நல நிதியம். சரி, அந்த நிதியம் யாருக்காக அப்படிங்கிறதான் ஸ்பெஷல். தொடங்கப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1982. ரொம்ப பழைய திட்டம், ஆனால் ரொம்ப முக்கியமான திட்டம். சரியா? திட்டத்தின் நோக்கம் சர்வதேச அளவில் நாட்டிற்காக பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்களுக்கு உதவி தொகைகள் வழங்கும் ஒரு திட்டம் தான். விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த பண்டிட் தீன் தயாள் அவர்கள் பேரில் ஒரு ஸ்கீம் இருக்குது, மறந்துடக்கூடாது. 1982 தொடங்கியிருக்கிறாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி மே
16 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு முறை நிதி உதவி வழங்குவதற்காக இந்த திட்டம் திருத்தப்பட்டது. ஓகேவா, கவனம் அதுக்கு ஒன்னொன்றும் அவ்வளோ முக்கியமானது. அதே பண்டிட் தீன் தயாள் அவர்கள் பேரில் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது பாருங்கள். பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா ராஷ்ட்ரிய திவ்யாங் ஜன் சன்ஸ்தான். இது யாருக்காகன்னு பாருங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மற்றும் கல்வி நிறுவனங்களை கொண்டிருக்கும் ஒரு திட்டம். சரிங்களா, இந்த தினத்தில் ரொம்ப முக்கியமானது பார்த்துருக்கோம். சாலிடாலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸில் எக்ஸாம்ஸில் ஓகேவா, இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியாம்மா, ஓகே. அதே மாதிரி மத்திய அரசோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஷார்ட் நேம் கொடுத்து ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, கவனமாக இருங்க. அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு முக்கியமான நபர் மதன் மோகன் மாளவியா. சரியா, அலகாபாத்தில், சரி, குஜராத் மாநிலம் அலகாபாத்தில், உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் 1861 டிசம்பர் 25 பிறந்தவர். வாஜ்பாய் அவர்களுக்கும் மதன் மோகன் மாளவியா அவர்களுக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள், டிசம்பர் 25. ஓகேவா, இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர், கல்வியாளர், சமூக சீர்திருத்தவாதி. இன்னொரு முக்கியமானது பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தின் நிறுவனர். சரியா, பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. சரியாம்மா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டது, எந்த ஆண்டு இது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில்களை போனஸ் கேள்வியாக பதில சொல்லுங்கள். அதே மாதிரி 2015ஆம் ஆண்டில் இவருக்கு இந்தியாவின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சரிங்களா, இந்த இடத்துல அகெயின் இன்னொரு போனஸ் கேள்வி. மதன் மோகன் மாளவியா அவருடன் 2015ஆம் ஆண்டில் பாரத் ரத்னா விருது யாருக்கு சேர்த்து வழங்கப்பட்டது? இதற்கான பதில்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. ஓகேவா, அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, சுனாமி எப்போது ஏற்பட்டது? இந்திய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் எங்கு அமைந்துள்ளது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி. மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, டாப்ஸ் மற்றும் கேலோ இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, 2015ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சர் யார்? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, DAYNULM திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய நோட்ஸை எக்ஸாமை நோக்கிட்டு, சரியா, ரீசெண்டாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதன் அடிப்படையில் நோட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கு. மக்களை பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.